எப்போவுமே நான் ரெஸ்டாரண்ட் போனால் அதுவும் வெஜ்ஜாக இருந்தால் கண்டிப்பாக இதை தாங்க ஆர்டர் பண்ணுவேன். ஒரு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாமா? அதுக்கு வடை சட்டியில் 1 ஸ்பூன் பட்டர், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, முந்திரி பருப்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நல்லா போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். கூட 1 ஸ்பூன் சீரகம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த பவுடர் போடுங்க. அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். நான் பன்னீர் ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிடுவேன். சில பேர் நெய்யில் வதக்கி போடுவாங்க. நாங்கள் அப்படியே போட்டாலும் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடைசியாக க்ரீம் போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.